ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ, நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் அடியம்மாடி. பயங்கர மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. நல்ல மழை பெய்யுது. இங்க திருப்பி காமிச்சிட்டியா? எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. வயநாட்டுல நீங்க எல்லாம் நல்லா சேஃபா இருக்கீங்களான்னு எல்லாரும் கேக்குறீங்க. நாங்க நல்லா சேஃபா தான் இருக்கிறோம். வயநாட்டுல அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மியாவே இருந்தாலும் நல்ல மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மலையில வியாபாரத்துக்கு போறவங்களும் இருக்காங்க, உங்களை எல்லாம் சொல்ல முடியாது. நாங்களும் மலையில போனாலும் வியாபாரம் நல்லா தான் ஓடும். இப்போ வண்டி போய் தொலைய மாட்டேங்குது. நாங்க என்னதான் பண்றது? வியாபாரத்துக்கு இறங்கிட்டோம்னா கடவுள் அளந்தது நமக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா. ரோடு சரியில்லையே, இதுக்குத்தான் வீட்டுக்கு முன்னாடி நல்ல கல்லிட்ட ரோடு, தார் ரோடு இருக்கிற மாதிரி இடம் வாங்கணுங்கிறது. மண்ணு ரோடு இருக்கிற மாதிரி இருந்தா வெயில். இன்னொன்னுங்க, நானே சேச்சி உங்க சங்கடப்படுவாங்களே, நான் சேச்சி வீட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டாம இங்க நிப்பாட்டினது இப்ப தப்போன்னு நல்லது. நிப்பாட்டி அங்கே நிப்பாட்டி வச்சிருந்தாலும் சரி, சங்கடமா ஒரு நாள் நம்ம வியாபாரத்துக்காச்சும் போயிட்டு வந்திருக்கலாமோன்னு. அதாவது பசின்னு ஒண்ணு இருக்கும்போது, பசிக்கு சோறு தரவான்னு கேட்கும் போது சங்கடத்தை நினைக்காம சாப்பிட்டுக்கணும். அப்படி யோசிச்சுட்டு காரியம் சாப்பிடாம நம்ம வேண்டாங்க அப்படின்னு பார்முலாட்டிக்கு ஸ்டைலுக்கு பண்ணிக்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் கப்பன்னு காந்ததுன்னு கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? இதே நிலைமை எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.